ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஓரளவு நம்ம நினச்சது நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஒரு சில நேரத்தில் நினச்சது ஒரு சில நேரங்களில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுக்கு தோன்றப்போ ரொம்ப அது ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு உணர்வாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எனக்கு அப்படின்னா, எனக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான இதாக இருக்குது. நான் அப்பையிலேருந்தே ஒரு சில விஷயங்கள் நினைக்கிறது, ஒரு பிடிச்ச காலேஜ் படிக்கணும்னு நினச்சது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்கூலிங்கும் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய குரூப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது எதுவுமே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு அப்புறம் என்ன நினச்சேன்னா, நம்ம படித்தது ரிலேட்டடான ஒரு வேலை, நல்ல சேலரி, நல்ல ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மோட்டிவ் எப்படியாச்சும் நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் அதுக்காக நிறையவே காலேஜ் படிக்கிற டயத்துலேருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த முயற்சிகள் ஒரு ஒரு செமஸ்டர்லேயுமே நல்ல மார்க்கு, நல்ல ஸ்கோரு, படிக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போயிட்டு கோர்ஸ்லாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் கடந்து வந்த விஷயங்களில் எதுவுமே நமக்குன்னு ஒரு சக்ஸஸ்ங்கிற விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நம்ம அதை அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் மெனக்கெட்டால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, சரி அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன இதாகுதோ அதை தான் நம்ம மோட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கவனமாக இருந்தேன். அதனால் அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு இன்டர்வியூ போனப்போ நிறைய விஷயங்கள் ஒரு சில இடங்களில் நிராகரிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் நடந்துச்சு. இருந்தாலும் நம்ம முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வேலைக்குன்ட்டு ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அதனால் எப்படியாச்சும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சக்ஸஸான விஷயங்களும் இருக்கும். இல்லை அப் அண்ட் டவுன் ஒரு ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதனால் அந்த விஷயத்த நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக நான் அதுக்கப்புறம் 2, 3 கம்பெனிஸ் நிறைய முயற்சி பண்ணேன். அதில் ஒரு கம்பெனியில் எனக்கு கிடச்சிச்சு. நினச்ச மாதிரியே ஒரு நல்ல சேலரியில் நல்ல வேலை கிடச்சிச்சு. எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீ இதுக்காக ட்ரை பண்ணுறத விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பாரு" அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நீ அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. என்னை இது பண்ணுற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவான இதில் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் இதாகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ச இந்த விஷயத்த நம்ம நோக்கி பயணிக்கிறதுக்கான தேவைங்கிறது நம்மளுக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசைகள் ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலையும் கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொன்னாங்க, "பரவாயில்ல, நினச்சத நீ சாதிச்சிட்ட. நாங்கள் கூட என்னமோன்னு நினச்சோம், பரவாயில்ல" அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏன்னா ஒரு இது ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்கணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் நோக்கி போனோம்னா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது ஒரு சக்ஸஸான ஒரு இதாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க கம்பெனிஸில் நிறைய ஆட்கள் எடுத்து அந்த ஒரு இதை இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, வேறு வழி இல்லாதனால நான் சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, "அக்காவோட மேரேஜுக்குன்னு ஒரு 1 மாதம் தான் இருக்குது. நீ அதுக்காக இருந்துட்டு அப்புறம் வேணா ஜாயின் பண்ணலாம்" அப்படின்னாங்க. ஆனால் அக்கா என்ன சொல்லிட்டுனா, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா
நீ ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீ வந்து எந்த ஒரு இதையும் வந்து இது பண்ணிவிட்டு நீ இது பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி